வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இன்றைக்கி வந்து தட்டைப்பயிர் சாப்பாடு அப்படின்னு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தட்டைப்பயிர் சாப்பாடு தெரியுமா என்னன்னு தெரியல. வாங்க அதை எப்படி செய்ய போகிறோன்னு சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் தட்டைப்பயிரை வந்து கடைஞ்சி சாப்பிட்ருப்பீங்க, இல்லை வேறு தட்டைப்பயிரை வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதை சாப்பாடு செய்ய போகிறோம். அதாவது பிரியாணி மாதிரியே எப்படி செய்யணும்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க போகலாம் வீடியோவில். கடுகு, பச்சை மிளகா, வரமிளகா, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா தாளித்து பின்னாடி தக்காளி போட்டுக்கணும். ஒரு 3 தக்காளி 4 தக்காளி போட்டு நல்லா கிளறிக்கணும். தக்காளி கிளறிட்டு அடுப்பை பப்பு நல்லா எரிவிடணும். அப்போ அடுப்பு இந்த டைமும் நல்லா எரியணும். விறகடுப்பில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக தனியாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு விறகடுப்பில் பிரியாணி போட்டிருப்பேன், அப்புறம் சிக்கன் தண்ணி குழம்புலாம் போட்டிருப்பேன், சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா வணக்கிறோம் தக்காளியை. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சோதனை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு இது மாதிரி தட்டிக்கணும். அது இல்லாமல் வரமிளகாவும் கூட சேர்த்திக்கணும். வரமிளகாவும் சேர்த்தினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காரம் நல்லா சுருன்னு இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தட்டினீங்கன்னா. இது மாதிரி சும்மா பல்லாக தட்டினா போதும். ரொம்ப போட்டு மிக்சியில் அரைக்க தேவையில்ல. உங்கள்கிட்ட அந்த சின்ன உலக்கு இருந்தால் அதில் தட்டிக்கலாம், இல்லை அம்மியில் கூட வச்சு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்றினீங்கன்னா போதும். இது மாதிரி ஆகிடும். இது மாதிரி அரைச்சி இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது தக்காளியில் நல்லா வணங்கணும். வணங்கின பின்னாடி தான் அதை போடணும். தக்காளி ஒரு 3 தக்காளி 4 தக்காளி போட்டுக்கலாம். அதாவது நான் சொல்கிறது ஒரு அரை கிலோ 3/4 கிலோ அரிசிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுப்பை பார்க்கணும். விறகடுப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். தக்காளி இன்னும் வணங்க மாட்டேங்குது. தக்காளி வணங்காதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வரதெல்லாம் எல்லாம் ஹைப்ரிட் தக்காளிங்களா, அதனால் சீக்கிரம் வணங்க மாட்டேங்குது. இதே நாட்டு தக்காளியாக இருந்தால் என்னால் ஒரு எரியறதுக்கு எப்பயும் வணங்கியிருக்கோம். அதாவது தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும், அப்படியே தான் இருக்குது. தக்காளி வணங்கவே இல்லை. ஃபஸ்ட்டே வந்து கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு உங்களுக்கு தாளிச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, ரெண்டுல இது ரெண்டும் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வணங்கிருச்சு. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை இதை போடுறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஆக்சுவலாக முன்னாடியே போட்டிருக்கணும். அதாவது தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே. அதுதான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடியே போட்டால் கொஞ்சம் இந்த வாசம் நல்லாயிருக்கும். எண்ணெயில் வணங்கினால இப்போ போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னே போட்டிருந்தா இன்னும் சூப்பராக வந்துருக்கும். இதை நல்லா வணக்கிறோம். வணக்கும் போதே பாருங்கள், சூப்பராக சுத்தமாக வருது, நல்லாயிருக்கு. மஞ்சத்தூள் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுங்க மஞ்சத்தூள். அப்போ தான் மஞ்சள் கலராக இருக்கும். சாப்பாடு நல்லா மஞ்சள் கலராக இருக்கும். பிரியாணி எப்படி சிவப்பு கலராக இருக்கும், அது மாதிரி தட்டைப்பயிர் சாப்பாடு வந்து மஞ்சள் கலராக இருக்கும். அடுத்தது வணங்கிட்டோம். இப்போ தட்டைப்பயிர் போட போகிறோம். தட்டைப்பயிர் வந்து நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுக்கணும். தட்டைப்பயிரை காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வைக்கணும். அப்படி சப்போஸ் உங்களால் அப்படி மறந்துட்டீங்கன்னா ஊற வைக்கணும்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு தட்டைப்பயிரை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுமே அது வெந்துக்கும். அதுலேயும் நல்லா வெந்துக்கும். ஒரு இதாக போட்டாச்சு. தட்டைப்பயிர் வந்து உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஊற வைக்க முடியலைன்னா காலையிலையோ இல்லை நைட்லேயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு கப்புன்னு மூடி வச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி ஊறி நல்லா வெந்துடும். அப்போ அப்படி கூட செய்யலாம். இது மாதிரி தட்டைப்பயிர் நல்லா போட்டு வணக்கணும். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் போடலாம். தேங்காயை வந்து பல்லாக அரைஞ்சி இதை போட்டிங்கன்னா தேங்காய் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் போடல. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டு
உப்பு வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு ஏன்னா முன்ன கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த தட்டைப்பயிரில் நல்லா உப்பு இறங்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும் உப்பு. நல்லா வணக்கம் முன்னாடி தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. இல்லை தட்டைப்பயிருக்கு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம தட்டைப்பயிர் போடுறோம்ல, அதனால் தட்டைப்பயிருக்கு 1/2 டம்ளர். உங்களுக்கு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கப்புன்னு மூடி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ நல்லா கப்புன்னு மூடி வைக்க போகிறோம். கப்புன்னு மூடி வச்சுட்டு அடுப்பு நல்லா எறிவிடணும். அதாவது நீங்கள் கேஸ் அடுப்பு இருந்தால் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கலாம். கேஸ் அடுப்பில் ஃபுல்லாக எறி விட்டுக்கலாம். நான் விறகு அடுப்பதுனால இந்த வரைக்கும் கம்மியாக எறிவிட்டேன். இப்போ நான் அடுப்பு ஸ்பீடாக எறி விட போகிறேன். நல்லா ஸ்பீடாக எரிஞ்சது தண்ணி கொதிச்சதும் அரிசி போட போகிறோம். ஓகே, கொதிச்சிருச்சு. அதனால் நம்ம அரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இப்போ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்புலாம் ஓகே கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அரிசி போட போகிறோம். இதை வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கரில் இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா தாளிச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு அப்போ தான் தட்டைப்பயிர் நல்லா வேகும். வந்த பின்னாடி அப்புறமேட்டு அரிசி போட்டு குக்கரை விசில் விடுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனை 2 விசில் வேணும் விடலாம், 3 விசில் வேணும் விடலாம். உங்கள் அரிசி பொறுத்து இருக்குது. அரிசி போட்டாச்சு, கிளறி விட போகிறோம். இன்னொரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா வந்துடும். அவ்வளோதான். அப்படியே வாசனை சூப்பராக இருக்குது. கம்மகமான மணக்குது தட்டைப்பயிர் சாப்பாடு. இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் செஞ்சது. ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுக்கிறோம். இது குக்கரில் செய்வோம். விறகு அடுப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு லைட்டாக போட்டுக்கிறோம். அப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய். நீங்கள் எந்த வேணாலும் ஊற்றலாம். நல்லா லைட்டாக ஊற்றிங்க. அதிகமாக வேணாம். லைட்டாக ஊற்றினீங்கன்னா தான் அந்த சோறு பலபலன்னு இருக்கும். இவ்வாறு அதெல்லாம் வெந்துக்கிச்சு நல்லா. இன்னொரு கப்புன்னு ஒரு மூடி வச்சா புளிச்சா அவ்வளோதான் வந்துடும். சார் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். மனம் பாரு சூப்பராக கமகமகமான மணக்குது. 3/4 வந்துருச்சு. இன்னொரு 1/4 வேணும். அதனால் இப்போ கப்புன்னு மூடி வைக்கிறோம். எண்ணெய் மறக்காமல் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதேமாதிரி குக்கரில் வைக்கிறவங்க அரிசி போட்டதுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கப்புன்னு மூடி வச்சுருங்க. இதுதான் சாப்பாடு நல்லா பலபலன்னு இருக்கும். ஓகே, இப்போ மூடி வைக்கிறோம். அதனால் கப்புன்னு எரி விடணும் நல்லா பலபலன்னு. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும். கொஞ்சம் எரி விடணுங்க நல்லா ஸ்பீடாக. அப்போ தான் நல்லா வேகும். சீக்கிரம் ஒரே வேக்கெட்டில் வெந்துடும். கப்புன்னு மூடி வச்சிடணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த ரெசிபி செஞ்சுக்கிறீங்கன்னு. சப்போஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தலை போட்டு நல்லா கிளறி விட்டு கப்புன்னு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே மூடி வைக்கணும். லைட்டாக தண்ணி இருக்குது, அது வந்து அப்படியே கப்புன்னு மூடி வச்சா அப்படியே புளிஞ்சிடும் சாப்பாடு. அதனால் நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். அடுப்பு எரி விட போகிறதில்ல. இருக்கிற தீரியே அப்படியே கணக்கன்னு அப்படியே புளிங்க சாப்பாடு. பாருங்கள், சாப்பாடு பழம் வச்சு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், கலர் போகிற நல்லா சூப்பராக இருக்கும். மஞ்சள் பிரியாணி எப்படி சிவப்பாக இருக்கும் அது மாதிரி இது தட்டைப்பயிர் சாப்பாடு மஞ்சள் இருக்கும். என்ன ஒரு குறை, இதில் தேங்காய் போட்டிருக்கணும். தேங்காய் போடல. ஆனால் தேங்காய் போட்டிருந்தாலும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதில் டேஸ்ட் பண்ணால் தான் இதோடைய டேஸ்ட்டே தனி. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சிட்டா ஓகே, ரெடி சாப்பாடு. சரி, ஓகே நண்பர்களே, மறக்காமல் நீங்களும் தட்டைப்பயிர் சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாப்பாடு ரெடி, சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே.